தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காடான பழைய காலத்துல வீரப்பன் கட்டியாண்ட சத்தியமங்கலம் வழி ஏறி கர்நாடகா போய் கர்நாடகால உள்ள பிஜி பாளையம் சஃபாரி எடுக்க தான் நம்ம இன்னைக்கு வந்து போக போறோம். சத்தியமங்கலத்துல இருந்து நம்ம வந்து மைசூர் ரோட பார்த்து தான் போவோம். ஸோ போறதுக்கு முன்னாடி பன்னாரி அம்மன் கோவில் பக்கத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த செக் போஸ்ட்ல வந்து மார்னிங் 6 மணிக்கு தான் வந்து என்னன்னா உள்ளாடி வந்து ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த செக் போஸ்ட் பக்கத்திலேயே நம்ம வந்து நிறைய சரக்கு லாரி எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ மைசூருக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு போகக்கூடிய வண்டி எல்லாமே நிறைய வண்டி நிற்கும். இந்த செக் போஸ்ட்ல இருந்து உள்ளாடி போகும்போது நமக்கு வந்து நிறைய நல்ல நல்ல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஆனா நம்ம வந்து வண்டியை நிறுத்தி எடுக்கக்கூடிய பெர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 ஹேர்பின் பெண்டை வந்து நம்ம ஏறுவோம். இந்த 27 ஹேர்பின் பெண்டுமே பயங்கர டேஞ்சரஸான ஒரு ஹேர்பின் பெண்டு தான். எதனால அப்படின்னா நிறைய சரக்கு லாரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடென்ட் எல்லாமே நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா நம்ம போகணும். அதே மாதிரி எந்த இடத்துலயுமே வந்துன்னா வண்டி நிறுத்தக்கூடிய அலோடு கிடையாது. 27 ஹேர்பின் பெண்ட் எல்லாமே ஏறி நம்ம இங்க ரைட் எடுத்து கொல்லிக்கால் ரூட்ல தான் நம்ம போவோம். இந்த கொல்லிக்கால் ரூட்னு சொல்றது நல்ல போல அனிமல் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். அதே மாதிரி போற வழியிலே வந்து என்னன்னா நம்ம நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாமே வந்து பார்க்க முடியும். இந்த கிராமத்து மக்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த மாதிரி நிறைய கோவேரி கழுதை, அதுக்கப்புறமா மாடு, ஆடு இதெல்லாமே வந்து நிறைய வளர்க்குவாங்க. இந்த வில்லேஜையும் கூட தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வேற எந்த ஒரு வில்லேஜையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. ஃபுல்லாவே வந்து என்னன்னா டென்ஸ் ஃபாரஸ்டா தான் இருக்கும். இது தாண்டி வந்து ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட் வர ஃபுல்லாவே ஃபாரஸ்டா தான் இருக்கும். சத்தியமங்கலத்துல இருந்து ஒரு 85 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ரூட்லோட நம்ம டிராவல் பண்ணி தான் நம்ம வந்து பிஜி பாளையம் சஃபாரி சென்டர் வந்து ரீச் ஆகும். நம்ம போன டைம் நல்ல போல வெயிலும் நல்ல சூடுமா தான் இருந்து, ஆனா சடனா கிளைமேட் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகி நல்ல போல மழை பெய்யுது. மழை பெய்ததுக்கு அப்புறமா காடோட மொத்த ஆம்பியன்ஸுமே மாறிச்சு. பயங்கர அழகா இருந்து காடை பாக்குறதுக்கு. அப்படியே நாம கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல போகும்போது கொஞ்சம் போத்தை பார்த்தோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா காட்டு போத்து கிடையாது, நாட்டு போத்து தான். பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரங்க அவங்க ஆட்சியில வெயிட்டு தூக்கி மலைக்கு மேல எல்லாம் கொண்டு போறதுக்காக இந்த போத்தை எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க போன டைம்ல இதை வந்து அப்படியே காட்டுல விட்டுட்டு போனாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து காட்டுலயே வளர்ந்து காட்டு போத்துன்னு சொல்றாங்க நிறைய பேரு. இந்த கூட்டத்துல 4-5 வெள்ளை கலர் போத்தையும் வந்து என்னன்னா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வெள்ளை கலர் போத்தெல்லாம் எப்படி வருது அப்படின்னா மலானா சேஞ்ச் மூலமா தான் வந்து என்னன்னா வெள்ளை கலர்ல வந்து மாறுது. பிஜி பாளையம் சஃபாரின்னு சொல்றது கர்நாடகால சங்கனேரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரியா தான் பிஜி பாளையம் சஃபாரின்னு சொல்லுவாங்க. எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரிய மலையும் மகாதேவரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்திலையும் மக்களுக்கு தெரியப்படுது. டோட்டலா எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி 900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குன்னு சொல்லியும் தெரியப்படுதான். அப்படியே நாம பிஜி பாளையம் சஃபாரி சென்டர் பக்கத்துல வந்து ரீச் ஆனோம். நம்ம இப்போ சத்தியமங்கலம் வழி ஏறி கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிஜி பாளையம் சொல்ற ஒரு சஃபாரி சென்டர்ல தான் நிற்கிறோம். இங்கேருந்து என்னன்னா ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபா தான் சார்ஜ். ஆனால் எப்படின்னா 6 பேர் இருந்தாச்சுன்னா தான் 400 ரூபா வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா 2400 ரூபா நம்ம பே பண்ணணும். 2 பேர், நாங்கள் இப்போ 2 பேர் இருக்கோம். 2 பேருக்கு வந்து 2400 ரூபா பே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் நேரமாக விழிச்சு கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபா, அப்படி நாங்கள் 2 பேர் ப்ளஸ் ஒரு ஆளு கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணியாச்சுன்னா போகலான்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்ததுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா மினிமம் 6 பேருக்கு பே பண்ணால் தான் போக முடியும் அப்படின்னு. ஸோ இப்போ 2400 ரூபா பே பண்ணியிருக்கோம் ஒரு சஃபாரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஜிப்சியில் தான் நம்ம போக போகிறோம். இது ரோடு வந்து பார்டர், அது வந்து எம்எம்எல்ஸ் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. அந்த இது வந்து டிஆர்டி டைகர் ரிசர்வர். இது வந்து டைகர் ரிசர்வர். இங்கே அதிகமாக இருக்குங்க டைகர். நம்ம போகிறது கொஞ்சம் கம்மி. அது வந்து வைல்ட் லைஃப் சென்ச்சுரி டைகர் ரிசர்வர் இல்லை. எல்லாம் டைகர் இருக்கு.
டைகர் அது வந்து ஒரு அம்மா 3 குட்டி, ஒரு மேல் டைகர் ஒரு மேல் டைகர், மொத்தம் சஃபாரி ஜோனில் 3 டைகர். டோட்டலா நமக்கு வந்து 2 மணிக்கூர் தான் சஃபாரி டைமிங் இருக்கும். அதுலயும் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு அரை மணிக்கூர் வந்து நம்ம ரோட்லேயே டிராவல் பண்ணுவோம். 15 மினிட் போறதுக்கும் 15 மினிட் திரும்ப வர்றதுக்கும் கரெக்டா டைம் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 1.5 மணிக்கூர் பக்கத்துல தான் வந்து என்னன்னா காட்டுக்குள்ளாடி இருப்போம். இந்த ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து தான் நம்ம வந்து என்னன்னா ஃபாரஸ்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆகும். சஃபாரி பாயிண்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆனதும் ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாவே சுத்தி ட்ரெஞ்சஸும் அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் ஷாக்கும் கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னா ரோட்ல அனிமல்ஸ் இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து என்னன்னா ஃபுல்லா ட்ரெஞ்சஸும் எலக்ட்ரிக் ஷாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆனதும் நமக்கு எப்பவுமே காமனா கிடைக்கக்கூடிய மானை தான் பார்த்தோம். ஸோ ஆனா என்ன அப்படின்னா இங்க உள்ள மான் எல்லாமே அதிகமா வண்டி எதுவுமே பார்த்தது இல்லாதனால ஸோ சடனா வந்து எல்லாமே காட்டுக்குள்ளாடி ஓடி போயிடும். இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் பக்கத்துல தான் ஆகுது. ஸோ அதனால எல்லா அனிமல்ஸுமே மேக்சிமம் வண்டியோட சவுண்டு கேட்கும்போது நார்மலாவே எல்லாமே காட்டுக்குள்ளாடி ஏறிடும். சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரத்துக்கு நமக்கு வந்து வேற எந்த சைட்டிங்குமே அதுக்கப்புறமா கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் வந்து என்னன்னா சஃபாரியில் அப்படி போகும்போது ஒரு மிளாவை பார்த்தோம். அதுவும் வந்து என்ன அப்படின்னா குட்டி செடிக்கு இடையில தான் நின்றுட்டு இருந்து. அப்படியே சஃபாரியில போகும்போது நமக்கு அடுத்து கிடைச்ச சைட்டிங் என்ன அப்படின்னா ஒரு கூட்டம் கிரே லங்கூரை பார்த்தோம். கர்நாடகாவில் உள்ள சஃபாரி எல்லாமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஜி பாளையம் சஃபாரியில் வந்து சைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு சைட்டிங்கே இல்லாமல் இருக்கவும் செய்யாது. சஃபாரிலேயும் நிறைய பேருக்கு டைகரு, யானை, கரடி இதெல்லாமே வந்து சைட்டிங் ஆகிருக்கு. நாங்கள் போன டைம்லேயே வந்து என்னென்னா ஒரு யானை வந்து சைட்டிங் ஆச்சு. பட் இவங்க வந்து பயங்கர ஸ்பீடு வண்டி ஓட்டுறது. ஸோ அந்த வண்டியோட சவுண்ட்லேயே யானை வந்து என்னென்னா அலறிட்டு ஓடிட்டு உள்ளாடி கொஞ்சம் தூரம் கூட போகும்போது காட்டுல ஃபுல்லாவே வந்து கண்ட்ரோல் பேனிங் பண்ணி ஃபுல்லா கரிஞ்சு போஞ்சு தான் கிடந்து. அப்பவே மனசுல தோணுச்சு இவங்க இவ்வளவு தூரம் தீ வச்சிருக்காங்க அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாமே காட்டுக்குள்ளாடி போயிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்ல தான் நாங்க போயிட்டு இருந்தோம். இந்த கண்ட்ரோல் பேனிங் பண்றதுனால இப்போதைக்கு இங்க உள்ள அனிமல்ஸுக்கு வந்து ஃபுட் எதுவுமே கிடைக்காது அந்த ஏரியால. அதுக்கப்புறமா வந்து ஒரு மழையெல்லாம் பெய்ததுக்கு அப்புறமா புதுசா வந்து புல்லு முளைக்கும். ஸோ அந்த புல்லை வந்து மேக்சிமம் எல்லா அனிமல்ஸுமே விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால தான் வந்து என்னன்னா வருஷத்துக்கு ஒரு 1-2 வாட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி போகும்போது ஒரு மயில் வந்து தோகை விரிச்சு ஆடிட்டு இருந்து அந்த ஆண் மயிலோட பக்கத்துல 2-3 ஃபீமேல் மயில் இருந்து ஸோ அதை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுது. அந்த மயிலை பார்த்துட்டு இருக்கும் போதே அதோட பக்கத்துல வந்து ஒரு மரத்துல கழுகை பார்த்தோம். அப்படி கொஞ்சம் கூட டிராவல் பண்ணி ஃப்ரண்ட்ல போகும்போது ஒரு மிளாவை பார்த்தோம். இந்த மிளாவோட கழுத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா எனக்கும் தெரியாம தான் இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் டீப்பா இறங்கினதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிய வந்து அது என்ன அப்படின்னா இந்த ஃபீமேல் வந்து மெயிலை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக மேட்டிங் டைம்ல வந்து ஒரு நீர் மாதிரி வந்து அதுல இருந்து வரும். ஸோ அதை வச்சுதான் வந்து என்னன்னா மேட்டிங் டைம் ஆச்சுன்னு சொல்லி மெயிலுக்கு வந்து தெரியப்படுது. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்லயும் வந்து என்னன்னா அதுல இருந்து நீர் மாதிரி இதாகும். அதே போல டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதுல இருந்து நீர் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு குட்டிகளுக்கு வந்து ஈஸியா அம்மையை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
மிளாவோட மேட்டிங் டைம்னு பார்த்தாச்சுன்னா நவம்பர் டு டிசம்பர் டைம் தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த ஹோலை சுத்தி ஃபுல்லாவே முடி எல்லாமே போய் அந்த தோல் எல்லாமே போய் ஒரு மாதிரி ஒரு டார்க் பிளாக் கலர்ல மாறிடும். அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி டைம் எல்லாம் ஆகும்போது அது நார்மல் ஆகி அந்த ஹோல் மட்டும்தான் இருக்கும். பிஜி பாளையம் போயாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 80% நமக்கு வந்து சைட்டிங் கிடைக்கும். ஸோ எதனால கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட சஃபாரி பாயிண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சரௌண்டிங்லயே வேற எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. ஸோ அதனால இங்க உள்ள அனிமல்ஸ் வந்து கண்டிப்பா தண்ணி குடிக்க வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இங்க வந்து சைட்டிங் கிடைக்கக்கூடிய சான்ஸும் இருக்கு. போற வழியிலே வந்து என்னன்னா இதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஃபுல்லாவே ட்ரெஞ்சஸ் எல்லாமே எடுத்து ஃபுல்லா கரண்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அனிமல்ஸோட சென்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸ் இங்க வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம போகும்போது வாட்டர் பாடி பக்கத்துல வந்து ரீச் ஆகும். ஸோ இங்க கொஞ்சம் தணுப்பா இருக்கிறதுனால கொக்கு, பருந்து இதே மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த வாட்டர் பாடியில உள்ள மீன், இன்செக்ட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக இங்க நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். மெயினா வந்து என்னன்னா பருந்து, கழுகு, அதுக்கப்புறமா கொக்கு இதெல்லாம் வந்து நிறைய பார்க்க முடியும். இந்த பேர்டை தான் பாரடைஸ் ஃப்ளை கேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்டை வந்து நார்மலா நம்ம போகக்கூடிய ஃபாரஸ்ட்ல எல்லாம் பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம நிறையவே பார்க்க முடியும். இது வந்து மெயில் ஃப்ளை கேச்சரு. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃப்ளை கேச்சரோட வால் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாச்சு அப்படின்னா அது வந்து மெயில் ஃப்ளை கேச்சரு. வால் வந்து கொஞ்சம் கட்டையா இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல் ஃப்ளை கேச்சரு. சஃபாரி சார்ஜஸும் பெரிய லெவல்ல வந்து சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபாய் தான் வருது. நம்ம ஒரு 6 பேர்லாம் போயாச்சு அப்படின்னா நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து சஃபாரிக்கும் போக முடியும். நம்ம வந்து 2-3 பேர் போயாச்சு அப்படின்னா 2400 ரூபாய் பக்கத்துல வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே நாம கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல போகும்போது ஒரு கூட்டம் காட்டு போத்த பார்த்தோம். இதுல நிறைய ஃபீமேலும் ஒரு மெயிலும் 4-5 குட்டியும் இருந்து நம்ம ஒரு குரூப்பா காட்டு போத்த பாக்குறோம் அப்படின்னா அதுல ஃபுல்லாவே ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த கூட்டத்துல வந்து ஒரு மெயிலும் இருக்கு. ஸோ அந்த மேட்டிங் டைம் ஆகும்போது மட்டும்தான் வந்து என்னன்னா மெயில் வந்து இந்த குரூப்போட சேரும். இந்த குரூப்பு கூட ஒரு மெயில் சேரணும்னாலும் ஈஸி கிடையாது. ஏன்னா 2-3 மெயில் இருக்கு அப்படின்னா அந்த மெயிலை வந்து எல்லாமே சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு குரூப்பு கூட ஒரு மெயில் வந்து சேர முடியும். அதே மாதிரி அந்த குரூப்ல உள்ள ஃபீமேலை வந்து மேட் பண்ணவும் முடியும். இந்த மேட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா மெயில் தனியா போயிடும். அதுக்கப்புறமா மெயில் கொஞ்ச நாள் தனியா தான் சர்வே பண்ணும். திரும்பவும் மேட்டிங் டைம் ஆகும்போது இதே மாதிரி ஏதாவது ஒரு குரூப்ல போய் சேர்ந்துடும்.
சஃபாரி எல்லாமே முடிச்சுட்டு நாங்க திரும்பவும் சத்தியமங்கலம் ரூட்டை பார்த்து தான் போனோம். சத்தியமங்கலம் ரூட்லயே 4-5 செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்ல வந்து எல்லா டைமுமே வந்து உள்ளாடி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட் 9 மணியோட இந்த செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம பிஜி பாளையம் சஃபாரி ஈவினிங் டைம் எடுத்ததுனால நாங்க வந்து அந்த டிக்கெட் எல்லாமே காட்டினதுனால உள்ளாடி வந்து அலோவ் பண்ணாங்க. உள்ளாடி அலோவ் பண்ணும் போதே ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் வந்து எங்க கிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க, நல்ல போல அனிமல் டென்சிட்டி உள்ள ஃபாரஸ்ட், அதனால கேர்ஃபுல்லா தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நம்ம இந்த ஈவினிங் சஃபாரி எடுத்திருந்ததுனால மட்டும்தான் வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து உள்ளாடி ஏற முடிஞ்சு, இல்லைன்னா கண்டிப்பா நம்மளை வந்து உள்ளாடி அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆகி கொஞ்சம் போனதும் எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு காட்டு பன்னியை பார்த்தோம். ஒரே ஒரு காட்டு பன்னி மட்டும்தான் இருந்து, சின்ன ஒரு ஓடைக்குள்ளாடி அங்கே இங்கேயும் ஃபுட்டு தேடி நடந்துட்டே இருந்து. காலையிலயும் நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரூட்ல தான் டிராவல் பண்ணி வந்தோம். பட் எந்த ஒரு அனிமல்ஸுமே நம்ம பார்க்க முடியல. ஆனா நம்ம நைட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ஏறும்போது அந்த ஃபாரஸ்டோட வைபே வேற மாதிரி மாறிடும். பெரிய லெவல்ல வேற எந்த ஒரு வண்டியுமே வராது. ஏன் அப்படின்னா பயங்கர அனிமல் டென்சிட்டி இருக்கிறதுனால மேக்சிமம் யாரையுமே வந்து உள்ளாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நாம கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல வரும்போது ஒரு கூட்டம் லாவை பார்த்தோம். நம்மளோட வண்டி வெளிச்சவும் அதுக்கப்புறமா சவுண்ட் எல்லாம் கேட்டதும் அது சடனா வந்து காட்டுக்குள்ளாடி ஏறி போயிட்டு, அப்படியே நாம கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல போய் ஒரு டேனிங் எல்லாம் திரும்புறதும் ஒரு நல்ல ஒரு சைஸ் உள்ள ஒரு கரடியை பார்த்தோம். நம்மளோட வண்டி சவுண்டும் அதுக்கப்புறமா லைட் வெளிச்சம் அடிச்சதும் சடனா வந்து காட்டுக்குள்ளாடி ஏறி போயிட்டு, ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி நம்ம இந்த மாதிரி நைட்டு டிராவல் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு ஸ்லோவா போக முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா போகணும். ஏன் அப்படின்னா இதே மாதிரி முயல் எல்லாமே வண்டிக்கு முன்னாடி எல்லாம் சாடக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதனால ஸ்லோவா கேர்ஃபுல்லா பார்த்து தான் போகணும். கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்ல போகும்போது தான் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ரோட்ல இப்படி ஒரு சைட்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஒரு அம்மையும் ஒரு குட்டியும் உள்ள ஒரு யானையை பார்த்தோம். ஒரு 10-15 மினிட் பக்கத்துல வந்து யானையை பார்க்கக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சு. நாங்க அந்த யானையை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாதனால ரோட்ல நின்றுட்டு இருந்த யானை வந்து சைடு மாதிரி ஒதுங்கி நின்று, அதே மாதிரி குட்டி யானை இருக்கு அப்படின்னா அந்த அம்மா யானை வந்து பயங்கரமா அந்த குட்டியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். அந்த யானை எவ்வளவு கவர் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அந்த யானையை வந்து கவர் பண்ணி வைக்கும். இந்த டைம் பார்த்து தான் இங்க உள்ள லோக்கல் மக்கள் வந்து 2 பேர் பைக்ல யானையோட பக்கத்திலே கிராஸ் ஆனாங்க. பட் யானை சார்ஜ் பண்ணது மாதிரி திரும்பிச்சு. அவங்களோட லக்குக்கு எதுவுமே பண்ணல. குட்டி யானை நிக்கிறதுனால அந்த அம்மா யானை வந்து பயங்கர வாட்சிங் இதுலதான் இருக்கும். ஈஸியா நம்மள வந்து அட்டாக் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்படியே யானை சைட்ல தானே நிக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்லோவா வண்டியை மூவ் பண்ணோம். அந்த டைம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி யானை வந்து எங்களை சார்ஜ் பண்ணிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சஃபாரி, வைல்ட் லைஃப் ட்ரக்கிங் எல்லாமே ஏன் கூட பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.